அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய பொழுது நலவாகட்டும். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகி வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. காலையில் எந்திரிச்சு கிச்சனில் வேலை செய்யவே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி மாற்றிட்டேன்னா டெய்லி கஞ்சியாக மாற்றிட்டேன். என்ன டெய்லி கஞ்சியான்னு கேட்டால் அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு காரணம் சொல்லி சமாளிச்சிடுறது. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை மிச்சம்தான். ஓகே, இந்த கஞ்சியில் நைட்டு ஃபுல்லாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறனால இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு ஆன்டி ஏஜிங்க்கு வந்து போடுறாங்க. ஆனால் இந்த கஞ்சி மூலமாக நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் நிறைய கண்ட்ரீஸில் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி டாலர் கணக்கில் விற்கிறாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுத்து பழகுங்க. ஓகேயா, வாங்க வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா May 20th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க, நம்ம எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்ட்டு. சில பேரண்ட்ஸு ஐயோ நம்ம பொண்ணு ஆவரேஜாக படிப்பாளே மார்க் கம்மியாயிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ மார்க் கம்மியாக எடுத்தாலோ கூட எடுத்தாலோ பயப்பட தேவையில்லை. மார்க் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், இட்ஸ் நாட் அ நாலேஜ். நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எதனாலையாவது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகி மார்க் கம்மியாக போயிருக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சில பேர் வந்து 10th ஃபெயில் ஆயிடுவாங்க. அதோட பாய்ஸாக இருந்தால் ஃபாரினுக்கு அனுப்பிடுவாங்க, கேர்ள்ஸாக இருந்தால் 2 years வச்சு மேரேஜ் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. நல்லா படிப்பேன் ஆனால் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்டெம்ப்ட் போடுங்க. அட்டெம்ப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் வந்து 10th வந்து ஃபெயிலு, ஆனால் அதை வந்து விடாமல் மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதி அப்புறம் +1 +2 படித்து யூஜி படித்து பிஜி படித்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய +1 +2 கோர்ஸை கவனமாக சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே போகிறாங்களோ அதுபடி போவாங்க. எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்லிக்கிறேன். நான்லாம் என்னுடைய கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணதுனால சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ண ஃபீல்டு என்னென்னா மைக்ரோபயாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன். ஆனால் நான் ஒர்க் பண்ணது வந்து டீச்சர். எங்கள் அத்தம்மா ராத்தா ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். நிறைய பேரண்ட்ஸு நம்ம பையன் அதிகமான மார்க் எடுத்துட்டான், நம்ம பொண்ணு அதிகமான மார்க் எடுத்துருச்சு, ஸோ மெடிக்கல் ஃபீல்டு டாக்டருக்கு அனுப்பிடலாம், இன்ஜினியருக்கு அனுப்பிடலான்னு பண்ணுறாங்க. ஆனால் யாரும் இந்த நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு படிப்பு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3rd கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஃபீல்டில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து போவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு பண்ண ஆசை, ஆனால் நீட் எக்ஸாமை பார்த்தா பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்னா அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசியோதெரபிஸ், லேப் டெக்னீஷியன், ரேடியோலஜிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சைடும் சூஸ் பண்ணலாம். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் பொண்ணுக்கோ பையனுக்கோ படிப்பு வரல அதனால் ஆலிம் கோர்ஸ் சூஸ் பண்ணுறேன்னு விடுவாங்க. தயவுசெய்து அதை ஒரு சைடாக வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நியத்தில் எண்ணத்தை வச்சு அதை மெயின் கோர்ஸாகவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் விடுங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.